ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சண்முகாய. நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேருளார் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அந்தாதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன். வணக்கம். முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளிமலானுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த தெய்வீக இறை அருட்பகுதி 85 அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அந்தாதி பாடல் 83 திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன். வணக்கம். முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். தீரா கமல சலிகித போகமெனத் தெளிந்தும் தீரா கமலமெனக் கருதாததென் சேயப நூல் தீரா கமல குகரம் பொறுப்பனெனத் திருக்கண் தீரா கமல மரவே கருகச்சி வந்தவனே. இறை அருட்செல்வர் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அந்தாதி பாடல் 83 பதிவுரை, பொழிப்புரை மற்றும் விளக்குரை. பதிவுரை. கமலச தாமரையில் உற்பத்தித்த பிரம்மனால் லிகித தலையில் எழுதப்பட்ட போகம் அனுபவ பிராப்தம் தீரா ஒரு காலம் மாறாது என தெரிந்தும் என்று அறிந்திருந்தும் என்னுடைய புத்தி ராகம் மென்மேலும் ஆசைப்படுவதினால் அலம் என பயன் ஏதும் இல்லை என்று கருதாதி ஏன் நினைக்காதற்கு என்ன காரணம்? யோசனை அவனுள் பயனற்ற சாஸ்திரங்களை அழித்துள்ளும் ஆகம நூல்களை அருளியவனில் லகும் அக்னி தேவன். இந்த தீப்பொறி மிகவும் அற்பமானது. கரம் பொறுப்பான் என் கரத்தால் மிக சுலபமாக தாங்கி செல்வேன் என் என்று மமகிடம் சொன்ன திருக்கண் தன்னுடைய சிவந்த கண்களினால் தீ அந்த அக்னியில் ராகம் வீரமும் காந்தியும் அலமரவி வருத்தமுறவி கருக சிவந்தவனே கருகி போகும்படி கோபித்தவனே. பொழிப்புரை மற்றும் விளக்க உரை. சிவபெருமானிடத்தில் வாங்கிய தீப்பொறியை மிகவும் அலட்சியமாக பேசிய அக்னியின் மேல் கோபித்து அவனுடைய நிறமும் ஒளியும் கன்றும்படி செய்தவனை பிரம்மனால் எழுதப்பட்ட அளவுதான் எனக்கு செல்வம் கிடைக்கும் என்று தெரிந்திருந்தும் என் புத்தி மேலும் மேலும் ஆசைப்படுவது வெறும் வீணானதே என்ற அழகிய கருத்துக்களை சொன்ன திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதில் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளிமலானுக்கு அரோகரா, கச்சியம்பதி சண்முகநாதனுக்கு அரோகரா.